இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். என்னுடைய பெயர் மோசஸ் ராஜ். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுகா பெரியசோலை பகுதிகளில் கடந்த 20 வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். அருமையான பாஸ்டர் மூலமாக என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய தாய் தகப்பன் இருவரும் ஆசிரியர்கள். அவர்களுக்கு 8வது பிள்ளையாக நான் பிறந்தேன். சிறு பிள்ளையே என்னுடைய தாயார் நான் 8வது பிள்ளையாக இருப்பதனால என்னை கவனித்துக் கொள்ள ஆள் இல்லாததுனாலே என்னை வயிற்றுக்குள்ளேயே இன்ஜெக்ஷன் பண்ணி என்னை அழித்து விட முயற்சி பண்ணாங்க. 2 ஆயில் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதன் காரணமாக வயிற்றிலே அழிந்து விடுவேன் என்று பார்த்து அங்கே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை அழியாமல் ஆண்டவர் காப்பாற்றினார். பிறகு என்னை பிரசவம் பார்த்த என் தாயார் நான் பிறந்த உடனே இறந்து விட்டேன் என்று குப்பைக்குழியிலே போட்டு விட்டார்கள். ஆனால் அங்கிருந்த ஒரு வயதானவர் இந்த பிள்ளை இறக்கவில்லை என்று சொல்லி என்னை தூக்கி எடுத்து கொடுத்தார்கள். அப்படி வளர்ந்தேன். சரியான படிப்பறிவு கிடையாது. வாத்தியார் பிள்ளையா இருந்தாலும் மக்கா இருந்தேன். அப்புறம் சென்னை நகரத்திற்கு சென்று வேலை பார்த்த சிறு பிள்ளையிலே பக்திமானாக இருந்தாலும் பல கோயில்களுக்கு அலைவேன். ஆஸ்ட்ராலஜி, நியூமனாலஜி, மற்றபடி மச்ச ஜோதிடம், ஜாதகங்கள் என்று பலவிதமான சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டேன். அர்த்தமுள்ள இந்த மூலதனம், மற்றபடி உலகத்தில் எங்கல்ஸ், காரல் மார்க்ஸ், சாக்ரட்டிஸ் எழுதின புஸ்தகங்களை எல்லாம் படித்தேன். ஆனால் என்னுடைய பாவத்தை நான் விட வேண்டும் என்ற அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை இங்கு சொல்லப்படவில்லை. அதனால என் வாழ்க்கையிலே நான் பலவிதமான மறைமுக பாவங்களிலே வாழ்ந்து வந்ததனாலே நான் கடைசியாக சென்னை பகுதியிலே ஊழியம் செய்ய வேலைக்காக சென்றேன். அங்கு ஒரு சர்ச்சு இருந்துச்சு. அந்த சர்ச்சை எப்படியாவது உடைச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு எடுத்து, அதை ஸ்கிராப் குண்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அந்த சர்ச்சு மேலே போட்டேன். அந்த சர்ச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. அன்னைக்கு இரவு படுத்திருந்தேன். படுத்திருந்த போது எனக்கு இந்த ஓரத்தில் பல்லுல லேசா வலி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த வழி நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சு. என்னால் சென்னையில் வேலை பார்க்க முடியல. திரும்ப என்னுடைய சொந்த ஊருக்கு ஒரு தொழிலை தொடங்கினேன். அது ஒரு செமி கவர்மெண்ட் தொழில். அதில் பல லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதித்து பிறகு ஒரு கடன்காரனாய் மாறிவிட்டேன். என்னோட தொழிலில் பார்ட்னராக இருந்தவர் என்னோட போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டதுனால செய்வனை வைத்து விட்டார். அதனால என் உடல்ல பலவிதமான வியாதிகள். ஏற்கனவே எங்க அம்மா என்னை வயிற்றுல இருக்கும்போது அவங்க கொடுத்த மாத்திரையினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் சொரியாசஸ் இருந்துச்சு, ஆஸ்மா இருந்துச்சு, நரம்பு தளர்ச்சி இருந்துச்சு, கிட்னில பிரச்சனை இருந்துச்சு, அதோடு கூட இந்த பல்லு வலியும் சேர்ந்துக்குச்சு, இப்ப கடனும் சேர்ந்துருச்சு. இந்த சுச்சுவேஷன்ல என்னுடைய வாழ்வதா சாவதா என்று சொல்லி மறிக்க போற நேரத்துல ஒரு சகோதரன் இயேசுவை பற்றி சொன்னாரு. நான் ஏற்றுக்கொள்ள எவ்வளவோ கடவுளை வணங்கி இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் பார்த்துட்டு இயேசு எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எனக்கு சுத்தம் பிடிக்காது. பாஸ்டர்களாட்டி விசுவாசிகளை விரட்டுவேன். பயங்கரமா கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்னா மற்ற மதங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனா கிறிஸ்தவ மதம் எனக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. காலப்போக்கு அப்படியே சென்றது. என்னுடைய கடன் பாரம் ஒரு பக்கம், வியாதி, இறுதியில தூக்குமாட்டி சாவறதுக்காக போயிருந்தேன். அந்த சூழ்நிலையில இயேசுவை அறிந்து கொள்ளவே எனக்கு ஒரு சகோதரன் இயேசு சொன்னாரு. நான் சர்ச்சுக்கு போனேன். எங்க பாஸ்டர்கிட்ட முழங்கால் போறதுக்கு எனக்கு மனசு வரல. எங்க பாஸ்டர் ஒரு தாத்தா, அவர் தள்ள கையை வச்சாரு. ஏதோ பாறாங்கல்ல தூக்கி வச்சது போல இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் நிமிர்ந்து பார்த்தா அவர் 2 விரல தான் வச்சிருக்காரு. அன்றைக்கு அவர் ஜெபித்த பிறகு என்னுடைய உலகமே எனக்கு ஒரு மாற்றமா தெரிந்தது. என்னுடைய மனமெல்லாம் ஒரு மாற்றமா தெரிந்தது. அப்புறம் தொடர்ந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட தாயார்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய நண்பர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய சொரியாசிஸ் வியாதி மாறுனுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய நரம்பு தளர்ச்சி வியாதி மாறுனுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இருந்த என்னுடைய ஆஸ்மா நோய், இந்த நோயெல்லாம் நான் சாதாரணமா சொல்றேன். சொரியாசிஸ் வியாதி நெருமுண்டமா தான் படுத்திருப்பேன். இருமல் வந்துச்சுன்னா சும்மா இருமிக்கிட்டே இருமி எத்தனையோ நாள் தூங்காமே இருந்திருக்கேன். இப்படியாப்பட்ட கஷ்டங்கள்லாம் ஆண்டவர் விடுதலை பெற்று கடனெல்லாம் அற்புதத்தின் மூலமா அடைக்க வச்சாரு. எப்படி அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு கடன் வாங்கினவங்களாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஆண்டவர் வரங்களையும் கொடுத்தார். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 14:2 படி என்னோட பேசினாரு. ஏன் ஆண்டவரே நான் மட்டும் ஜெபிக்கணும்? ஏன் நான் பரிசுத்தமா வாழணும்? எல்லாரையும் போல வாழ வேண்டியதுதானே அப்படிங்கும் போது இந்த வார்த்தையை தான் யோவான் 14:2 கொடுத்தார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்ற வசனத்தின்படி என்னை அழைத்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வியாதிகளும் மாறாச்சு. கடன் எல்லாம் சில நண்பர்கள் சேர்ந்து அதிலிருந்து விடுதலை ஆக்கினாங்க. சில அதிகாரிகள் விடுதலை ஆக்கி கொண்டாங்க. சில கடனை வேணானே சொல்லிட்டாங்க. அப்படியாப்பட்ட அற்புதத்தை செய்தாங்க. பிறகு நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். அந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீ விழுப்புரத்துக்கு போ அப்படின்னு ஒரு ஏவுதல். இங்கே நான் ஊழியம் செய்கிற இடத்தெல்லாம் எனக்கு நல்லா காட்டினாரு. பிறகு நான் இங்கே வந்தேன். என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். 200 ஆத்மாக்கள் வருகிறார்கள். வியாதிகள்லாம் மறைந்தது. கர்த்தர் என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்தாரு.
கடனில் இந்த அற்புதம் பெறமான விலையை கொடுத்து இன்றைக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனா என்னை வைத்திருக்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்துவை நீங்களும் விசுவாசிங்கள். கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தின்படி இன்றைக்கு நான் ஒரு சட்டைக்கு அலைஞ்சேன். கடன் பிரச்சனை வந்த பிறகு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நான் போய் தேடிங்க போல தானாய் தேடி வந்தது. கர்த்தரை நீங்கள் நேசித்து விசுவாசித்து ஜெபித்து ஒழுக்கத்தோடு இருப்பீர்களானால் நீங்க கொள்ளையடிக்க வேண்டியதில்லை, யாரையும் ஏமாற்ற வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். அதோடு கூட பரலோகத்தையும் தருவார், பரிசுத்தத்தை தருவார், உண்மையாக இருக்க வேண்டிய எண்ணத்தை கொடுப்பார். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அப்படியே அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.